பார்த்தீங்கன்னா வந்து 10 நிமிஷம் கூட ஆகிட்டுது. நம்ம தென்னை மரம் பறிக்கி தேங்காய் பறிக்கின்னு வந்து தள்ளினாரத்தை அடிக்கிறேன். தள்ளினார காணல. நேற்று இந்த மரத்தில் ஏறினேன். தள்ளினாரு மேலே இருந்து கீழே விழுந்துட்டேன் காலில் இருந்து. அந்த தள்ளினார காட்டுற பாருங்க. இன்னும் இதில் தான் கிடக்குது. இன்னும் இதில் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. கரெக்டாக இதில் ரவுண்ட் ஷேப்பில் கிடக்கு சென்டரில். இப்போ அதை யாரு தான் எடுக்க போகிறேன். யாரு பாருங்க இதில். வா, இது இதில் இருந்து கிடக்குது அண்ணா. அண்ணா கிடக்குதா துணி. அதுதான் அதே தான் மேலேருந்து கீழே விழுந்தது. நேற்று எடுக்கவே இல்லை, நானும் மறந்தே போச்சு. இதுதான் தள்ளினாரு. இது வந்து இந்த சீலை இருக்குல்ல, அதில் உள்ள பட்டு. இது வந்து அக்காது, அதனால இது போட்டிருக்கோம். இலைக்குது. தள்ளினார் போட்டு ஏறுறதுக்கு தான், இலைக்காது ரொம்ப. சரி வாங்க. இது நம்ம வச்சுருக்க பாலாயிரரூவா அப்படிங்குவா. இப்போ இந்த மரத்தில் தான் ஏற போகிறோம். இந்த மரம் என்ன இருக்கா மரத்துங்க என்ன இருக்கா. இதுலேருந்து நவாமரம் இருக்குது கூடக்குள்ள. இந்த இருக்குது. இந்த மரத்தில் தான் ஏற போகிறோம். ஒரு 3 குலை தேங்காய் கிடக்கு. பறித்து போட்டோன்னே விழுந்துகிட்டே இருக்குது. விலை யாரும் வந்தாங்கன்னா எடுத்துகிட்டு போயிடுவாங்க நம்ம தோட்டத்துக்கு வரவங்க. அதனால தான் அப்படியே கிடக்குது. இந்த வந்து மாங்கொப்பும் மறைக்குது. சட்டையை கலத்துன்னு கேட்டீங்கன்னா சட்டை பூரா அழுக்காயிரும். எல்லாரும் போட்டு மேலே ஏறலாம். கிட்ட தெளிவா இந்த மரம் எப்படி ஒரு 60-70 மீட்டர் 70 அடி இருக்கலாம், வந்துடும். சரி, இது வந்து பாலாயிரரூவா. பார்க்குறதுக்கு ஷார்ப்பாக இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் என்ன, கொஞ்சம் இந்த தண்ணி மழை பெஞ்சோடனே துரு பிடிச்சிட்டுது. வேறு ஒன்றும் இல்லை. அந்த துரு பிடிக்காமல் இருந்துருந்துன்னு வைங்களேன், அருவா பழன்னு இருக்கும். அதனால் இந்த அருவாயை நம்ம எப்படி தொங்க போடணும்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அருணங்கரி. இந்த அருணங்கரிக்கு உள்ளே விட்டு இப்படி நம்ம டவுசரை இருக்குனதுக்கப்புறம் அருவா வந்து இதை தாண்டி இந்த பிடி, இதை தாண்டி கீழே போகாது. அதுதான் நமக்கான பிடி. சரி, இப்போ நான் மேலே போயிட்டு வீடியோ காட்டுறேன். சரியா, மேலே போய்க்கலாம்.